இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான முதல் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் கத்தார் உள்ளிட்ட மற்ற நாடுகளில் இருக்கும் அமெரிக்க கட்டடங்கள் மீது ஈரான் நேற்று இரவு தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் இரு நாடுகளிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய முக்கிய கோணங்களாக நாம் எதையெல்லாம் பார்க்கலாம்? அபிநயா, தற்போது ட்ரம்ப் தானாக முன் வந்து இந்த இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா ஈரான் மேல் இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி நிலையங்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் நேற்று தெஹரானில் நடத்தியது. குறிப்பாக தெஹரானில் நேற்று கடுமையான ஒரு தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டது. அதற்கு பதிலடியாக ஈரான் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ட்ரம்ப் இரண்டு நாடுகளும் தற்போது போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் எல்லாம் அடுத்த 6 மணி நேரத்திற்குள் நிறுத்திக் கொள்ளப்படும். இரண்டு நாடுகளும் நிறுத்திக் கொள்ள அவர்கள் ஒத்துக்கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த கடந்த ஒரு 12 நாட்களுக்கு மேலாக 10 நாட்களுக்கு மேலாக நடந்து வந்த அந்த இரு நாடுகளுக்கு இடையிலான போரானது தற்போது முடிவுக்கு வருவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது இரு நாடுகளுக்கு இடையே கிரவுண்ட் லெவலில் இது எந்த அளவுக்கு இந்த போர் நிறுத்தம் நிலையில் இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அபிநயா, ஏற்கனவே பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ட்ரம்ப் இதே போன்றுதான் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டு விட்டன. அதனால் இனி போர் நடக்காது என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றும் அங்கு இரு நாடுகளுக்கும் போர் நடந்து வருகிறது. இஸ்ரேல் ஒரு கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அமெரிக்கா இரு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக தெரிவித்திருந்தார். இதில் நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். அதை மூடுவதற்கு ஏற்கனவே ஈரான் பாராளுமன்றம் ஒப்புதலை வழங்கியிருந்தது. அதைத் தொடர்ந்து ட்ரம்ப் 2 பதிவுகளை மேற்கொண்டிருந்தார். அனைவரும் இந்த பெட்ரோலிய பொருட்கள் விலைகளை கட்டுக்குள் வையுங்கள், நான் இதை கூர்ந்து கவனித்து வருகிறேன் எல்லாம் என்று தெரிவித்திருந்தார். ஏனால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மூடும் பட்சத்தில் கடுமையான விளைவுகள் இருக்கும். கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ட்ரம்ப் இந்த 2 பதிவுகளையும் வெளியிட்டிருந்தார். தற்போது அவர் இந்த இரு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்னும் சில மணி நேரங்கள் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அபிநயா, அந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இதற்கு எப்படி அவர்கள் இதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அபிநயா.